உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, எங்க அப்பா வயதுக்கு தோலை தட்டுறாரு, மகனே இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது. உறுதியா போயிருந்தேப்பா, உறுதியா போயிருந்தேப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், இந்த சிரிப்போட போகணும்டா நீ. சிரிக்கிறாரே. ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு கூட பார்க்காம ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க அந்த முற்றுப்புள்ளி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அரசியல் பண்ணணும்னு வரவங்களும் ஆபாசமா பேசக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. என்னங்க பண்றது? 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு உங்க அப்பா. நம்ம எல்லாம் எந்த காசும் வாங்காம திராவிடியன் ஐடியாலஜிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இல்ல இது தப்பு, இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, பேசுறத அவங்களால பொறுத்துக்க முடியல. நம்ம சிஎம் விஜய் அவர்கள் கரூர்ல பேசும்போது ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாப்புல, இந்த மாதிரி யாராச்சும் லஞ்சம் கேட்டாங்க அப்படின்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருங்க, இது என் அண்ணன் ஆச்சு, என் தம்பி ஆச்சு, என் புள்ள ஆச்சுன்னு சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. சரி ஓகே, அவங்க கிட்ட சொல்லிடலாம். ஆனா சரி ஓகேமா, அதுக்கு என்ன பண்றது, நீங்க லஞ்சத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் லஞ்ச ஒழிப்பு நம்பர், இந்த நம்பருக்கு கால் பண்ணி எதுவாக இருந்தாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க, உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரையும் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அது ஒரு குற்றம்னு அதையும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது இது? மைக்குப்பா, பார்த்தா தெரியல. இப்பதான் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று கொடுத்தாருல, இன்னமும் நாட்டுல புதுசா ஒரு தான் வானத்திலிருந்து குதிச்சு எங்க செக்ரட்டரிக்கே போகாதீங்க. இவங்கெல்லாம் சாதாரண காமன் பப்ளிக் செக்ரட்டரிக்கு போனாங்களா எல்லா இடத்துலயும் ஒட்டி இருக்கும். லஞ்சம் வாங்குவது குற்றம், லஞ்சம் கொடுப்பது குற்றம், யாராவது லஞ்சம் கேட்டா இந்த நம்பரை புகார் தெரிவிங்கன்னு கொடுத்துருக்க சார். இதெல்லாம் இதான் சார் புதுசா ஒரு சீஃப் மினிஸ்டர் என்னமோ புடலங்க கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா இல்லையா, செக்ரட்டரில ஆல்ரெடி ஒட்டிருக்காங்களா, லஞ்சம் வாங்குவதும் தவறு, கொடுப்பதும் தவறு, அப்படி மீறி யாராச்சும் கேட்டாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமும் ஏன் கடந்த 5 வருஷத்துல இவ்வளவு லஞ்சமும் ஊழலும் கொளுத்து போய் கடந்துச்சு? இல்ல நான் கேட்கிறேன், பல ஆண்டுகளா 2 திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டை மாத்தி 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 ஆட்சி பண்ணாங்கல்ல, ஏதாச்சும் ஒரு தலைவர் இதை பொதுமக்கள் கிட்ட சொல்லிருக்காங்களா? லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, அதை மீறி யாராச்சும் லஞ்சம் கேட்கறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க ஆக்ஷன் எடுப்போம், இது ஒரு டிரான்ஸ்பரண்டான கவர்மெண்டா இருக்கும். அண்ட் அமைச்சர்கள் கிட்டயுமே நீங்களும் தப்பு பண்ணக்கூடாது, உங்களுக்கு கீழே தப்பு பண்ணக்கூடாது, அதை மீறி தப்பு பண்ணீங்கன்னா உங்களை அமைச்சரை பதவியிலிருந்து தூக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான எச்சரிக்கையை இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் கொடுத்திருக்கா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. சரி அதை கூட விடுங்களேன், தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆட்சி செய்யும் அப்படிங்கிறது போய் தடவையா தாவேகா அப்படிங்கிற ஒரு புது கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. ஆட்சிக்கு 60 நாளுக்குள்ளேயே ஊழல் லஞ்சம் இந்த கேஸ்லாம் அதிகமா மாட்டின ஆட்கள் யாரா இருக்கா? உங்க கணக்குப்படி பார்த்தாலே செக்ரட்டரியேட்ல போய் பார்த்தா லஞ்ச ஒழிப்பு நம்பர்லாம் நீங்க எழுதி போட்டிருப்பீங்க. ஆனா யாரு லஞ்சம் வாங்குறான்னு யாருகிட்ட புகார் சொல்றீங்க? உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். இது எல்லாத்தையும் மீறி அவர் ஒரு நடிகர்ப்பா, இந்த மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேசி அவருக்கு பழக்கப்பட்டு போயிடுச்சு, அதனால ஸ்டேஜ் ஏறினா பேசுறாப்புல, ஆனா ஆக்ஷன்ல ஒன்னையும் காணமே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா? அவங்களுக்காகவே ஒரு நியூஸ் ஒன்று போட்டு காட்டுறேன், கேளுங்க. சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் 6 பேரை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்சம், வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றுதல் போன்ற காரணங்கள் இதற்கு இந்த நடவடிக்கைக்கான காரணங்களாக சொல்லப்படுகிறது. பாத்தீங்களா, ஆக்ஷன் எடுக்கலையான்னு சொல்லி கேட்டா லஞ்சம் வாங்கினவங்க மேல ஆக்ஷனும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் உங்க கண்ணில் படாது அந்த வீடியோ எல்லாம் குறை சொல்றவங்களுக்கு. இதுல இன்னொரு கேள்வி வரலாம், மேல இருக்கவங்க எல்லாம் கிளீனா இருந்தா மட்டும் பத்தாது, கீழே இருக்கிற அதிகாரிகள் தானே முதல்ல கிளீனா இருக்கணும், அதுக்கு யாரு பொறுப்பேத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒவ்வொரு அமைச்சர்களும் தான் பொறுப்பேத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஒரு மீட்டிங் போட்டு சிஎம் சார் ஒரு ஸ்ட்ரிக்டான வார்னிங்கும் கொடுத்திருக்காப்ல, அதையும் கேளுங்க. ஊழல் புகாரில் சிக்கும் அமைச்சர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். ஒரு தலைவன் கரெக்டா ஸ்ட்ராங்கா நல்லவனா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சி ஒரு நல்ல கட்சியா இருக்க போது. ஏதேனும் ஒரு துறை சார்ந்து பெரிய அளவில் ஊழல் நடைபெற்றால் அந்த துறையினுடைய அமைச்சர் உடனடியாக நீக்கப்படுவார், அமைச்சரவை மாற்றம் தொடர்பாக உடனடியாக முடிவு எடுக்கப்படும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையினையும் முதலமைச்சர் இன்று அமைச்சரவை கூட்டத்தின் மூலமாக அமைச்சர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். கேட்டீங்களா? இதுக்கப்புறம் அமைச்சர்கள் ஒரு தப்பு பண்ணா அவங்க மேல ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற காலம்லாம் போய் இதுக்கப்புறம் அமைச்சர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணாலும் அதுக்கான பொறுப்பையும் அமைச்சர்கள் ஏத்துக்கணும், அவங்க மேலேயும் நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அமைச்சர்கள் எல்லாம் கீழே கூடிய
நிர்வாகிகள் மேலேயும் அதிகாரிகள் மேலேயும் ஒரு பிரஷர் போடுவாங்க, லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால லஞ்சமும் ஊழலும் இன்னும் குறையும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கவர்மெண்ட் வந்த உடனே லஞ்சமே இருக்காது, ஊழலே இருக்காது, எங்கேயுமே நடக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பல வருஷமா அதை வாங்கி வாங்கி பழகிட்டாங்க. கண்டிப்பா அங்கங்க இருக்கத்தான் செய்யும், அது குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். அது ஃபுல்லா கிளீன் ஆகணும்னா அதுக்கு இன்னும் பல வருஷம் டைம் எடுத்துக்கும். நம்ம கண்ணுக்கே தெரியாம புத்துநோய் மாதிரி இந்த லஞ்சம் பரவி நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடங்களுக்கு சென்று ரீல் செயல்களில் ஈடுபடுவது உள்ளிட்டவற்றிலே ஈடுபடக்கூடாது என்று அமைச்சர்களுக்கும் அமைச்சர்கள் மூலமாக கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கின்றார். இதுவுமே தாவிக கட்சி மேல இருந்த ஒரு நியாயமான விமர்சனம் தான். இந்த அமைச்சர்கள்லாம் ஆய்வு போறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லா இடத்துக்கும் போறாங்க. ஆனா ஸ்கூலுக்கெல்லாம் போய் ஸ்கூல் பசங்களெல்லாம் மீட் பண்ணி பேசுறதெல்லாம் வீடியோவா எடுத்து ரீல்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு பின்னாடி பிஜிஎம் எல்லாம் போட்டு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் இல்லையா? இதை பத்தி சோசியல் மீடியால பயங்கரமான விமர்சனங்கள் போயிட்டு தான் இருந்துச்சு. அது நியாயமான விமர்சனமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்குமே சிஎம் சார் ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாப்ல. இந்த மேல் மட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கரெக்டா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்க எல்லாருக்குமே ஒரு பயம் ஒன்று வரும். ஸோ தாவேகா கட்சியுடைய முதல் அமைச்சர் நான். எனக்கு அடுத்து பல அமைச்சர்கள் இருக்கீங்கல்ல, எனக்கு இருக்கிற அதே பொறுப்பு உங்க எல்லாருக்குமே இருக்குது. நம்ம எல்லாருமா சேர்ந்து செயல்பட்டாதான் நம்ம சொல்ற மாதிரி கிளீனான டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்ட்டை மக்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ எல்லாருமா சேர்ந்து நல்லா உழைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான அறிவுறுத்தலை வந்து கொடுத்துருக்காப்புல. இதுக்கப்புறம் எல்லா அமைச்சர்களும் கொஞ்சம் பொறுப்போடு நடந்துக்கிட்டாங்கன்னா கூடிய விரைவில் நம்ம சிஎம் சார் சொன்ன மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளீன் கவர்மெண்ட்டை பார்த்துடலாம். டாக் லெஸ் வர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. அண்ட் என்ன சொன்னாலும் கடைசி வரைக்கும் மாற்றம் எங்கே, மாற்றம் எங்கே அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, நம்மளும் காமிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ரீசெண்டா ஒருத்தர் ஒரு மாற்றத்தை சொல்லியிருக்காப்புல, கேளுங்க. போன ஆட்சி காலத்துல பெர்மிட் வாங்கணும்னா 5 லட்சம் ரூபாய், இப்ப வந்து பெர்மிட் வாங்குறதுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன், நடந்துருச்சு. அதிகாரியே கொடுக்குறாங்க, முத அமைச்சர்கிட்ட போய் தான் வரணும், இப்ப அதிகாரியே கொடுக்குறாங்க. ஓகேவா? பெர்மிட் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய். ஏன் அப்பெல்லாம் வந்து இந்த நம்பர் இருந்திருக்கு, இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னா ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமையா 5 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. ஆனா இப்போ அந்த 5 லட்சம் ரூபாய் ஒரு வண்டிக்கு சேவ் பண்றாங்கன்னா அப்ப பாருங்க 5 வருஷத்துல எத்தனை வண்டி, எத்தனை 5 லட்சம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு வண்டியோடைய பெர்மிட் வாங்குறதுக்கு 5 லட்சம் ரூபாய் போன கவர்மெண்ட்டுக்கு கட்டியிருக்கோம். ஆனா இந்த வாட்டி ஒத்த பைசா இல்லாம எங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க ஏதாச்சும் பண்ண வேணாமான்னு பொதுமக்கள்லாம் இப்ப கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றாங்க. நாங்க வந்து 500 பேருந்துகளை அரசுக்கு ஒத்துழைக்குங்கிற வகையிலும் பொதுமக்களுக்கு சேவை செய்கின்ற வகையிலும் அரசு கட்டத்தில் இயக்குவதற்கு நாங்க தயாரா இருக்கோம். மாற்றம் எங்கன்னு கேட்கறவங்க கிட்ட இதெல்லாம் பாக்குறியாப்பா, இதெல்லாம் மாற்றம் இல்லையான்னு சொல்லி கேட்டா இது எப்படி மாற்றம்ல வரும், எங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டங்க, எங்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னு தான் பேசுவாங்க போல இருக்கு. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? அதுலயும் குறிப்பா இந்த லஞ்சத்தை பத்தி புதுசா வந்திருக்க ஜென்சி டிஎம்கே கொத்தூஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு வீடியோ ஒன்னு போட்டுருக்காங்க. அந்த வீடியோ பாருங்க. வாட்டியாச்சும் எப்படியாச்சும் இந்த கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும். ஒரு கவர்மெண்ட் கோர்ட்ல ஒரு அட்வொகேட்டா, அதுவும் கவர்மெண்ட் அட்வொகேட்டா உட்காந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிறந்ததுக்கான பலனையே அடைஞ்சிட்டதான் சந்தோஷப்படுவேன். தம்பி, அங்க நிறைய என்ன குசு பேசிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் உள்ள வாங்க. ஒரு நல்ல லா காலேஜ்ல சேர்ந்து 5 வருஷம் லா படிச்சு முடிச்சிருக்கேன், 2 வருஷம் மாஸ்டர்ஸ்லாம் கூட படிச்சிருக்கேன். அந்த கவர்மெண்ட் அட்வொகேட் வேலையை மட்டும் எனக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் ஓகே. சாதா கோட்னா 5 லட்சம், டிஸ்ட்ரிக்ட் கோட்னா 10 லட்சம் எடுத்து வச்சா உடனே தரேன். லஞ்சம் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. நான் இருக்கேன் உங்களோட. இது யாரோட ஆட்சி தெரியுமா? எங்க சித்தப்பா, எங்க பெரியப்பா, எங்க மச்சன் விஜயோட ஆட்சி. எங்க கிட்டே காசு கேக்குறீங்களா? லஞ்சம்லாம் தர முடியாது. நான் யாரு தெரியுமா? இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளரே நான் தான். இந்த 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் வாங்க சொன்னதே உங்க நொண்ணன் தான். நான் எழுதி தரேன். இப்படி ஒரு காமெடினை இந்தியாவில் யாருமே கொடுத்துருக்க முடியாது. பாத்தீங்களா, அவதூறு பேசுறதுக்குன்னே ஒரு கும்பலை கிளப்பி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஜென்சி டிஎம்கே. கவர்மெண்ட் லாயர்ஸை அப்பாயிண்ட் பண்றதுக்கு 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கினாங்க. அந்த லஞ்சத்தை வாங்க சொன்னது யார் தெரியுமா? உங்க அண்ணன் தான், அதாவது சிஎம் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அண்ட் பேசினது மட்டும் இல்லாம எங்கிட்ட ப்ரூஃபே இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ரூஃப் ஒன்று காட்டுறாங்க. அந்த ப்ரூஃப்ல என்ன போட்டிருக்கு பாருங்களேன். தாவேகா ஆட்சியில் 30 லட்சம் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதாக தாவேகா வழக்கறிஞர் ஞானசுந்தரி உயர்நீதிமன்றத்தில் மனு. அமைச்சர் ஆனந்த் பரிந்துரை அடிப்படையிலேயே வழக்கறிஞர் நியமனம் என மனுவில் தகவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குல்ல. இதுல எங்க சிஎம் சார் தான் சொல்லி அந்த லஞ்சம் வாங்கினாங்கன்னு இருக்கு? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். அதுல இந்த ஜென்சி டிஎம்கே உடைய சிறப்பம்சம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தர் 2 பேர் இல்ல, மொத்த பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க.
அதுலயும் குறிப்பா இப்ப ரீசெண்டா கூட ஒருத்தர் ரொம்ப நாகரிகமா சிஎம் சாரை பத்தி பேசி அரெஸ்ட் ஆகி குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து பயங்கரமான போராட்டம்லாம் பண்ணி பெரிய ரகலையே பண்ணாங்க தெரியுமா. அவரு மறுபடியும் ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல, அதுல அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, ஏதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக நம்ம ஏதாவது ஒரு பதிவு போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதிகபட்சம் நம்மள எப்படி நம்ம விமர்சனம் பண்ணுவானுங்க, ஒரு ஏஐ இமேஜ் மூலமா, அதுவும் ஆபாசமா, கொச்சையா, கேவலமா, முகம் சுளிக்க கூடிய அளவுக்கு ஒரு சித்தரிக்கிற மாதிரி ஒரு ஏஐ இமேஜ் வந்து கிரியேட் பண்ணிருக்கானுங்க. அதுவும் ஒரு பெண்ணின் கூட பார்க்காம, ஒரு அரசியல் கட்சி தலைவரின் கூட பார்க்காம ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கானுங்க. ஆனா இதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிட் நைட் அரெஸ்ட் இல்ல ஏர்லி மார்னிங் அரெஸ்ட் எல்லாம் வந்து பண்றாங்க, காவல்துறை அவர்கள் பண்றாங்க. அதுல நீங்களே பாத்துருப்பீங்க இப்ப ரீசெண்ட் டேஸ்ல. அது சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுக அப்படிங்கிற கட்சி வந்து எவ்வளவு நாகரிகமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கோம், அதுலயும் குறிப்பா ஜென்சி டிஎம்கே எல்லாம் எவ்வளவு நாகரிகமா பேசிட்டு இருக்கோம் தெரியுமில்ல. நாங்க வந்து வழக்கமாவே சில கருத்துக்களை எடுத்து வைப்போம், அந்த கருத்து ரொம்ப நாகரிகமா இருக்கும். அந்த கருத்தால அடிக்காம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏஐ இமேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டு ஆபாசமா, அருவருக்கத்தக்க, கேவலமா, அநாகரிகமா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாருல. அது உண்மையிலேயே தப்பு தான். ஒருத்தன் கருத்து வைக்கிறான்னா அதுக்கு நீ எதிர்கருத்து எடுத்து வை, இந்த மாதிரி ஆபாசத்துக்குள்ள போகாத அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அதை யாரு பேசுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. சாரு எவ்வளவு நாகரிகமா நம்ம சிஎம் சாரை பத்தி பேசினார் தெரியுமா. 4 மணிக்கு மேல நடிகர் நடிகைகளோட ஜாலியா உல்லாசமா இருக்காரு. உங்க அப்பா பெத்த மகனுக்கு இடம் இல்லையா? பனையூர்லயே வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற நடிகையோட இருக்காங்களா? நீங்க என்ன சார் சொன்னீங்க? ஒரு பெண்ணின் கூட பார்க்காம, ஒரு அரசியல் கட்சி தலைவரின் கூட பார்க்காம ஒரு ஏஐ இமேஜ் கிரியேட் பண்ணிருக்காங்க. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. அதுலயும் ஷேர் பண்ண காமெடியை கேட்டீங்களா இல்லையா? அவர் கேள்விதான் கேட்டாரா, அந்த கேள்வி பிடிக்காம இவர் அரெஸ்ட் பண்ண போயிட்டாங்களா. ஆனா இதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மிட் நைட் அரெஸ்ட் இல்ல ஏர்லி மார்னிங் அரெஸ்ட் எல்லாம் வந்து பண்றாங்க. இது என்ன பிரமாதம், இதுக்கு அப்புறம் தான் ஸ்பெஷல் ஐட்டமே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை இறக்கி விட்டுருப்பாப்ல, அதையும் கேளுங்க. இதுக்கு நீங்க வந்து பதிலடி கொடுக்கணும்ன்ற வகையில அவங்கள நீங்க ஏதாவது கூப்பிட்டு நீங்க அரசியல் படுத்தப்பட்டீங்களா, இல்ல அவங்க மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா, இல்ல இதெல்லாம் பண்றது தப்புன்னு சொல்லிட்டு குறைந்தபட்சம், நான் சொல்றது குறைந்தபட்சம் அவங்கள பொலிட்டிக்கலா வந்துட்டு அட்வைஸ் கொடுத்திருக்கீங்களா? இல்ல சார் ஆபாசமா, அருவருக்கத்தக்க, கேவலமா சிஎம் சாரை பத்தி அவ்வளவு மோசமா பேசுனீங்கல்ல, அப்போ உங்களை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி அட்வைஸ் யாராச்சும் பண்ணாங்களா, இந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லி சொன்னாங்களா, இல்ல நடவடிக்கை எடுக்க வந்த போலீஸ் ஆபீசரை சரி ஓகே சார் அவர் பேசுனது தப்பு தான், அதெல்லாம் நீங்க நடவடிக்கை எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அலோ பண்ணாங்களா? அம்புட்டு பேரும் சேர்ந்து போராட்டத்தை பண்ணீங்க. அதாவது உங்களுக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா அது தக்காளி சட்னியா? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். இன்னைக்கு நீங்க அந்த முற்றுப்புள்ளி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஆபாசத்தின் உச்சத்துல இருக்கக்கூடியவங்க கூட அரசியல் பேசி 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 அரசியல் பண்ணணும்னு வரவங்களும் ஆபாசமா பேசக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. எனக்கு என்னன்னா, இந்த மனுஷன் கொடுக்குற அட்வைஸ் எல்லாம் நியாயமான அட்வைஸா தான் இருக்குது. ஆனா யார் யாரு என்ன அட்வைஸ கொடுக்கணும்ன்ற ஒரு விவஸ்தை வேணாமா அப்படிங்கிற கேள்விதான் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அரசியல் பண்ணணும்னு வரவங்களும் ஆபாசமா பேசக்கூடிய அளவுக்கு தள்ளப்பட்டுருவாங்க. என்ன சஞ்சய் பண்றது, இந்த மாதிரி ஒரு கேவலமான மனித பிறவியை தான் உங்க அப்பா இந்த தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இதுல லாஸ்டா ஒரு விஷயத்தை இறக்கி விட்டுருப்பாப்ல, அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட், அதையும் கேளுங்க. தமிழ்நாடு காவல்துறையும் சைபர் கிரைம் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய விர்ச்சுவல் அபியூசர்ஸ் மேல தயவு செய்து குறைந்தபட்ச நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சி செய்யுங்க. தயவு செய்து முயற்சி செய்யுங்க, திருந்துங்கடா. அதாவது கடைசியா ஒரு ரெக்வெஸ்ட் ஒன்று வச்சாரு பாத்தீங்களா, அங்க நிக்கிறாரு சாரு. அதாவது இந்த மாதிரி அபியூஸ் பண்றாங்கல்ல, இப்படி கேவலமா ஆபாசமா பேசுறாங்கல்ல, அவங்க மேலெல்லாம் போலீஸ் போய் தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது யாரு? சாரு. நடவடிக்கை எடுக்கலான்னு வீட்டுக்கு வந்தா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு, இதுதானா அதிகார ஆட்சினா, இதுதானா ஒரு கருத்து எடுத்து வச்சா இப்படிதான் பண்ணுவீங்களா, கேள்வி கேட்டா இதுதான் விஷயமா அப்படிங்கிற மாதிரி பேசுறது யாரு? இதே சார் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஜென்சி டிஎம்கேக்கும் டிஎம்கே உடைய தலைவர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. ஜென்சி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் தனியா ஸ்டேஜ் போட்டு காமெடி பண்ணுவாங்க. ஆனா தலைவர்கள் அப்படி கிடையாது. கிடைக்கிற ஸ்டேஜ்லாம் ஏறி காமெடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்விடேஷன் வச்சிடக்கூடாது. அங்க போயிட்டு பயங்கரமா கதறிட்டு இருப்பாங்க. உடனே இவங்க பார்த்தாங்க, நீங்க கல்யாண வீட்டுல பண்ணீங்கன்னா நாங்க ஜென்சி டிஎம்கேல நாங்க வேற மாதிரி பண்ணுவோம்னு ரீசெண்டா ஒரு சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாருங்க. ஊருக்குள்ள ஒரு சாவு விழுந்துருச்சு, எம்எல்ஏக்கு அடிச்சிருவார், முதலமைச்சருக்கு வேலை இல்ல, இவர் போன் எடுக்க மாட்டார், பிசின்னு. எனக்கு தெரிஞ்சு ஜென்சி டிஎம்கே டிவிகேவை கலாய்க்கிற மாதிரி தெரியல, டிஎம்கேக்கு ஒரு புது ஐடியாவை கொடுக்கிற மாதிரி தெரியுது. இங்க ஒப்பாரி வைக்க வேண்டிய இடம் கல்யாண வீடு இல்ல, இளவு வீடுப்பா. அங்க வாங்கன்னு எதுவும் ஸ்டேஜ் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ.
இதுல நீங்க இப்ப வரைக்கும் பார்த்தவங்க எல்லாம் சாதாரண ஸ்டாண்டப் காமெடியன் தான். ஆனா இவங்க எல்லாரையும் அப்படியே வாரி துன்ற மாதிரி மெயின் ஸ்டாண்டப் காமெடின்னு உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் பாருங்க. உங்களையும் சரி நம்மளையும் சரி சிரிக்க வைக்க போறவங்க யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஜென்சி டிஎம்கே மீட்டப்லாம் எதுக்கு சும்மா போய் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு தாவேகாவாலேயே தற்பொழுது இந்த ட்ரெண்ட் வந்து செட் பண்ணப்படுது. ஏன்னா அவங்க ஒரு ஃபேக்ட்லெஸ்ஸான விஷயம், பொய்யான விஷயத்த ஆள் வச்சு காசு கொடுத்து பரப்புறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. டிவிகேல இருக்கவங்க எல்லாம் ஃபேக்ட் இல்லாம பொய்ய மட்டுமே காசை கொடுத்து பரப்பிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனா இவங்க லஞ்சம் வாங்க சொன்னதே உங்க நொண்ணன் தாண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபேக்டோட பேசுவாங்க. இந்த 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் வாங்க சொன்னதே உங்க நொண்ணன் தான். ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. ஆனா இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆள்கள் தெரியுமா? அந்த பெருமையை அவங்களே அவங்க வாயால சொல்லுவாங்க, கேளுங்க. ஆனா நம்ம எல்லாம் எந்த காசும் வாங்காம திராவிடியன் ஐடியாலஜிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம வந்து இல்ல இது தப்பு, இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, இதெல்லாம் தான் நடந்ததுன்னு பேசுறத அவங்களால பொறுத்துக்க முடியல. அதனால பல ரீதியில இதை தடுத்து நிற்பாற்றத்துக்கு பல வேலைகளை பார்த்துட்டு இருந்தாலுமே கூட நம்ம அடங்க மாட்டோம். ஆமா, அடங்க மாட்டாங்க. திமுகவை நல்ல பெரிய குழிய தோண்டி புதைச்சு விடுற வரைக்கும் இவங்க அடங்க மாட்டாங்க. அதுலயும் குறிப்பா இவங்க பேசுறது மட்டுமே ஃபேக்ட் மட்டும் தான், ஒரு அவதூறு பேச மாட்டாங்களே. அதுலயும் ஸ்டேஜில் பேசுற 50 பேர் வாயிலிருந்து வரது எல்லாமே நாகரிகமான பேச்சு. ஏன்னா நாகரிகமான அரசியல் மட்டும் தானே பண்ணுவாங்க. இவங்க நாகரிகமா பேசுறது மட்டும் இல்லாம எதிர்கட்சியில இருக்கவங்களுக்கும் நாகரிகத்தை சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வந்து இல்ல இது தப்பு, இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு, இதெல்லாம் தான் நடந்ததுன்னு பேசுறத அவங்களால பொறுத்துக்க முடியல. அதுலயும் மேடம் அவங்களுடைய அருமை பெருமைகளை பேசும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொன்னாங்கல்ல, அந்த பாயிண்ட் ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க. அவங்க ஒரு ஃபேக்ட்லெஸ்ஸான விஷயம், பொய்யான விஷயத்த ஆள் வச்சு காசு கொடுத்து பரப்புறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. கேட்டுக்கிட்டீங்களா? இப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட திமுகவை சேர்ந்த ஒருத்தர் ஒரு நியூஸ் சேனல் நடத்தக்கூடிய டிபேட் ஷோல போய் உட்கார்ந்துகிட்டு எவ்வளவு ஆணித்தரமா பேசுறாருன்னு மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். இன்னைக்கு என்சிஆர்பி ரெக்கார்ட் டேட்டா வந்திருக்கு, இன்னைக்கு வந்திருக்கு. தமிழ்நாடு 22வது இடத்துல இருக்கு. எதிர் ஆளுங்கட்சி அது 22வது இடத்துக்கு போனது 60 நாள்லயா? கிரெடிட்ஸ்னு ஒன்று வந்தா மட்டும் எங்களுக்கு கொடுங்க, இதெல்லாம் எங்க தலையில கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இதெல்லாம் மேட்டர் கிடையாது, இதுக்கப்புறம் வரதுதான் மேட்டர். இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. சட்ட பாருங்க, லஞ்சத்தை ஒழிச்சிட்டேன் நான். மீறி யாரா லஞ்சம் கேட்டா அண்ணன் வந்து சொல்லுங்க. யாராவது அரசு ஊழியருக்கு மக்களுக்கு சண்டை முட்டி விடுவாங்களா ஒரு முதலமைச்சர்? செய்வாரு நம்ம. கேட்டீங்களா இல்லையா? உள்ளுக்குள்ள ஓடுறது ஒன்றும் சாதாரண ரத்தம் கிடையாது, திராவிட ரத்தம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசுறதெல்லாம் ஃபேக்ட் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனால் இப்போ சிஎம் சார் யாராச்சும் லஞ்சம் கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார்ல, அது அரசு அதிகாரிக்கும் மக்களுக்கும் சண்டை மூட்டி விடுறாராம். யாராவது அரசு ஊழியருக்கு மக்களுக்கு சண்டை முட்டி விடுவாங்களா ஒரு முதலமைச்சர்? கேவலமான எண்ணம் இப்படிலாம் வருதுடா. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? சிஎம் சார் மக்களை பார்த்து டைரக்டா அப்படிலாம் சொல்லிருக்க கூடாதுங்க, அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் அவர் ஃபாலோ பண்ணியிருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஒன்று சொல்றாப்ல, அதை கேளுங்களேன். அதாவது இதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஒரு ஆணை பிறப்பிக்கணும். ஆணை பிறப்பத்தி 6 லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லணும். மீறியும் லஞ்சம் ஆனா என்கிட்ட வந்து சொல்லணும், மத்தியஸ்தம் பண்ணணும். பாரு நீங்க என்ன சொல்றீங்கன்னா லஞ்சம் கேட்டா கொடுக்காது. வந்ததெல்லாம் சும்மா ஏதாவது நினைச்சு புலம்பினே இருக்காங்க. ஒரு ஆணை பிறப்பிக்கணும்னு அவசியமே இல்ல. அனைத்து அரசாங்க லஞ்சம் கேட்டா கொடுக்க கூடாதுன்றது தான் டிஃபால்ட். கொடுக்கணும்ங்கிறது நமக்கு ஆயி போச்சு. எப்படி பண்ணுங்க? நாங்க என்ன சொல்றோம்? நாங்க லஞ்சம் கேட்டா யாரும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கணுமா? இது என்னடா இது புதுசா இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் கடையில போய் யாராச்சும் ஒரு ஜாமான் கொடுத்தா அதுக்கு ரிட்டர்ன் காசு நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணை போடணும் போல. அதாவது இதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஒரு ஆணை பிறப்பிக்கணும். புரிஞ்சதா? இதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போறீங்கன்னா அந்த ஹவுஸ் ஓனருக்கு நீங்க வாடகை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆணை பிறப்பிக்கணும். அப்படிங்கிற மாதிரி லஞ்சம் வாங்க கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கணுமா? அதுக்கப்புறமா தான் மக்கள் கிட்ட போய் நான் ஆணை பிறப்பிச்சிருக்கேன், அதுக்கப்புறமா உங்ககிட்ட லஞ்சம் கேட்கறானா அப்ப என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஒரு ப்ராசஸா. லஞ்சம் வாங்குறது தப்பு, கொடுக்கறது தப்பு இல்லையா? அந்த லஞ்சம் எப்படி ஆரம்பிக்குது? அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. ஒரு அரசாங்க அலுவலகம் போனா அதுக்கான காலதாமதத்தை அனுமதிக்கணும். அந்த அனுமதித்து அந்த இடைவெளி கால இடைவெளியை பொருட்படுத்தாம மக்களும் தான் சில பேர் அப்படி நோக்கி நகர்றாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா அரசாங்க ஊழியரை மட்டும் குறை சொல்ல முடியுமா? சும்மா சொல்றது லஞ்சத்தெல்லாம் நியாயப்படுத்தாதீங்க. நான் நியாயப்படுத்தணும். ஆமா நியாயப்படுத்தணும். ஆமா, எப்படி நியாயப்படுத்தணும் நீங்க சொல்லுவீங்க? நான் என்ன கேக்குறேன், அப்படி இல்ல. அந்த கால அவகாசத்தை அந்த அரசு தவறுங்க நீங்க பேசுறது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. இல்ல அரசு ஊழியர்கள் தான் லஞ்சம் கேக்குறாங்கன்னா மக்கள் எதுக்கு கொடுக்குறாங்க? லஞ்சம் வாங்குறது தப்புனா கொடுக்கறதும் தப்பு தானே. அவங்க வேலை ஆகணுன்றதுக்காக லஞ்சத்தை கொடுத்து பண்ணிக்கிறாங்களே, அப்ப அதுவும் தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னா பரவாயில்ல. லஞ்சம் எங்க இருந்து
ஆரம்பிக்குது. மக்கள் தேவைக்காக தானே பண்றாங்க, நீங்க அரசு ஊழியர்கள் மேல மட்டும் சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரி லஞ்சத்தை நியாயப்படுத்தி பேசிட்டு நான் எங்க நியாயப்படுத்தேன்னு வேற கேட்டுட்டு இருக்காரு. அப்ப ஒட்டுமொத்தமா அரசாங்க ஊழியரை மட்டும் குறை சொல்ல முடியுமா? சும்மா சொல்லுது லஞ்சத்தை எல்லாம் நியாயப்படுத்தாதீங்க. நான் நியாயப்படுத்துறேன். ஆமா லூசியா. சரி ரைட், இதுக்கு முன்னாடி ஒரு பேசின எல்லாத்தையும் கூட அழிச்சிருங்க, எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து வரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பயங்கரமான ஃபேக்ட் ஒன்னு பேசிருப்பாப்ல. அந்த ஃபேக்ட்டை மட்டும் கொஞ்சம் கேளுங்களே. எல்லா அரசாங்க ஊழியர்களும் தவறு செஞ்சவங்களா? இல்ல. அப்புறம் எப்படி ஒட்டுமொத்தமா எல்லா அரசாங்க ஊழியர்களும் தவறுன்ற மாதிரி சொல்லுவீங்க? யார் சொன்னா அப்படி? முதலமைச்சர் சொல்றாரு. எப்ப சொன்னாரு? மேடையில சொன்னாரு. அன்னைக்கு கரூர் மேடையில. எல்லா தமிழ்நாட்டு எல்லா அரசாங்க ஊழியர்களும் லஞ்சம் வாங்குறான்னு சொன்னாரு. அதுதான் அதோட மறைமுகமா இருக்கு. என்னென்ன சொல்றான் பாருங்க. யாராச்சும் லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, தர முடியாதுன்னு சொல்லிருங்க அப்படின்னு அவர் சொன்னது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசு ஊழியர்களுமே லஞ்சம் தான் வாங்குறாங்க, அதை நம்ம தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினாராம். அதுக்கான மறைமுகமான அர்த்தம் அதுதானாமா? தமிழ்நாட்டு எல்லா அரசாங்க ஊழியர்களும் லஞ்சம் வாங்குறான்னு சொன்னாரு. அதுதான் அதோட மறைமுகமா இருக்கு. திரும்புற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். இதுக்கு பேர் தான் திராவிடியன் ரத்தம். நாங்க ஃபேக்ட்டை மட்டும் தான் பேசுவோம், எந்த ஒரு அவதூறையும் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. வீடியோவே இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற 50 கோடி மக்களும் அதை பார்த்துட்டாங்க. அதை வச்சுக்கிட்டே இப்படி ஒரு அவதூறை பேசினாருன்னா இவரெல்லாம் என்னன்னு சொல்ல? ஐயோ ஏன் கேக்குறீங்க, இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. இதையும் விட்டுருங்க, இந்த கோட்டையை அழிச்சிட்டு முதல்ல இருந்து வரலாம். இப்போ ஒண்ணு கேட்பாரு, அதை கேளுங்க. என்ன சொல்லணும்னா லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, நீங்க வாங்காதீங்கன்ற கருத்தை சொல்லணும். சொல்லி முடிச்சு மேடையில ஐயோ ஐயோ எல்லாத்தையும் விட்டுருங்க. அவர் ஆக்சுவலா அந்த ஸ்டேஜ்ல என்ன சொல்லிருக்கணும் அப்படின்னா, லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிருக்கணுமா. அவர் வேற என்னத்த சொன்னாரு, அப்புறம் என்ன சொன்னாருங்கிற வீடியோவே பார்க்காம வேற ஏதோ வீடியோ பார்த்து வந்து பேசுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க, நீங்க வாங்காதீங்கன்ற கருத்தை சொல்லணும். சொல்லி முடிச்சு மேடையில சரி இவரை கூட விட்டுருங்க. ஜென்சி டிஎம்கே ஸ்டேஜ்ல வந்து பேசின ஒரு பையன் ரீசெண்டா ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணான். அது எவ்வளவு நியாயமான போராட்டம்னு கொஞ்சம் பாருங்க. உணவு போடுங்க, போடுற உணவையாச்சும் தரமா போடுங்க அப்படின்னு நாங்க கேட்டோம். முடியாதுன்னு தொடர்ந்து நிர்வாகம் சொல்லிட்டு இருந்துச்சு. இந்த கல்வியாண்டு தொடங்கினதுல இருந்து இந்திய மாணவ சங்க மாணவர்களும் தமிழ் மாணவ மாணவர்களும் தரமான உணவு வேணும்னு கோரிக்கையை வைத்தோம். ஓகேவா, தரமான உணவு வேணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போராட்டத்துக்கு முந்தின நாள் தான் அந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர் சந்திச்சிருக்காப்ல. அப்ப என்ன பண்ணிருக்கணும், நியாயப்படி சார் இந்த மாதிரி தரமற்ற உணவு போடுறாங்க, நீங்க ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கறத கேட்டுக்கணுமா இல்லையா? ஆனா அதை கேட்டாரா இல்லையான்றத அவரே நேரா வந்து கேட்டாப்ல. நேத்தி காலம்பர இதே இடத்துல வந்து நின்று கை போட்டு எடுத்துல நீ சொன்னியா இதை பத்தி சொல்லாம என்னது ஒரு 30 வருஷமா என்கிட்ட வந்து பேசல என்னது தெரியுது நான் கேட்கறதுக்கு கேட்டிங்களா? இந்த போராட்டத்தை பண்றதுக்கு முந்தின நாள் தான் சம்பந்தப்பட்ட ஆளையே சந்திச்சு அவர் கூட தோலெல்லாம் கை போட்டு போட்டோலாம் எடுத்திருக்காப்ல. அப்பெல்லாம் அந்த விஷயத்தை சொல்லாம நல்ல மறைமுகமா சீக்கிரட்டா வச்சுக்கிட்டு அடுத்த நாள் சர்ப்ரைஸ் பண்ணிருக்காப்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதே தரமற்ற உணவை சாப்பிட்ட சக மாணவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களும் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. இப்ப போராட்டம் பண்றாரு ஈஸ்வரமூர்த்தி, அவனோட தனிப்பட்ட கட்சி ரீதியான இது எல்லாத்துக்குமே அவன் வந்து இதை வச்சு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இங்க 561 மாணவர்கள் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்க, சாப்பாடு நல்லா தான் இருக்குன்னு. அது இல்லாம போன கடந்த 2 வருஷம் பீஸை இந்த வருஷம் தான் கட்டிருக்கான். அது இப்போ இந்த போராட்டம் ஆரம்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் தான் கட்டிருக்கான். அதுக்கான ஆதாரமும் எங்கிட்ட இருக்கு. இது வந்து மாணவர்களுக்கான பிரச்சனையே கிடையாது, மாணவர்கள் கோரிக்கையும் கிடையாது. இது வந்து அவனை சார்ந்தவங்க அவனுக்காக பண்ணிக்கிற பிரச்சனை. சோ நல்லா இருக்கிற சாப்பாடை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் எதுக்குன்னு சொல்லி கேட்டா செல்ஃப் ப்ரொமோஷனா. இந்த மாதிரி போராட்டம்லாம் பண்ணா மீடியாலாம் வந்து கவர் பண்ணுவாங்க, அது நம்ம பேசலாம், நம்ம மூஞ்சி ரிஜிஸ்டர் ஆகும். இந்த விஷயத்துக்காக தான் ஒவ்வொருத்தரும் ஜென்சி டிஎம்கேல போய் பேசுறாங்கன்னு நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குதா? அதே வேலையை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. கேட்டா திராவிடியன் ரத்தம்டா, இது ஃபேக்ட்டை மட்டும் தான் பேசுவோன்னு உருட்ட வேண்டியது. தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? அண்ட் இந்த நியூஸ் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை, அதுவும் எங்க வச்சு நடந்துச்சு? கொளத்தூர் தொகுதியிலே வச்சு நடந்துச்சு, ஞாபகம் இருக்குதா? முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவருடைய தொகுதியிலே வீட்டு வாசலிலே படுகொலை செய்யப்படுகின்றார் என்றால் சட்டம் ஒழுங்கு திமுக ஆட்சியிலே சந்து சிரித்ததற்கு அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை அனைத்து எதிர்கட்சிகளும் எடுத்து தேர்தலிலே பேசின. அதெல்லாம் உங்க கண்ணில் படாது அந்த வீடியோலாம், ஒரே சொல்றேன் உங்களுக்கு. டிஎம்கே கட்சி சார்ந்தவங்க கேட்கிற கேள்வி, இந்த 60 நாள்ல எவ்வளவு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தெரியுமா, சட்ட ஒழுங்கெல்லாம் எப்படி சீர்கெட்டு போய் இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பேசுது. ஜென்சி டிஎம்கே எல்லாம் கிடைக்கிற ஸ்டேஜ்லாம் இதே பேச்சு தான். ஆனா கொளத்தூர் தொகுதி யாருடைய தொகுதின்றது எல்லாருக்குமே தெரியும். அங்க வச்சு ஒரு கட்சி தலைவரை படுகொலை பண்ணியிருக்காங்க.
அந்த படுகொலையுடைய விசாரணை வந்து எங்களுக்கு வந்து திருப்தியா இல்லை, அது மேல எங்களுக்கு வந்து உடன்பாடு இல்லை, அதனால இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ இது கோர்ட்டுக்கு போகும்போது அதுக்கு வந்து 21 ரீசன் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த 21 ரீசனை பத்தி இவர் சொல்லுவார், கேளுங்க. அந்த 21 காரணங்களிலே ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கொலை செய்யப்பட்டால் கூட அவருக்கு நடக்கின்ற ஒரு விசாரணை கூட ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருக்கு அந்த அடிப்படை விசாரணை கூட நடத்தி இந்த வழக்கை நடத்தவில்லை என்பதை ஒரு முக்கிய காரணமாக சொன்னார். கேட்டிங்களா? ஒரு கட்சி தலைவரை, அதுவும் போன ஆட்சியில சீஃப் மினிஸ்டருடைய தொகுதியா சொல்லப்படக்கூடிய கொளத்தூர் தொகுதியில் வச்சு ஒரு படுகொலை நடந்திருக்கு. அதுக்கு அடிப்படையா பண்ணக்கூடிய அந்த விசாரணை கூட பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால இதை சிபிஐக்கு மாற்ற சொல்லி பரிந்துரை பண்ணிருக்காங்க. ஆனா அதை சிபிஐக்கு மாற்ற விட்டாங்களா? உச்சநீதிமன்றத்திலே 2 முறை அவர்கள் தோல்வியை தழுவினார்கள். 3வது முறையாக அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே மனுவை தாக்கல் செய்து ஒரு இடைக்கால தடை உத்தரவை பெற்றனர். கேட்டீங்களா இல்லையா? 2 தடவை ஃபெயிலியர் ஆகி 3வது தடவை ஸ்டே வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஏவா வேலு ரீசெண்டா ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னாரு? மீண்டும் சொல்லுகிறேன், எனக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை என்ற ஒரு பழமொழி உண்டு. அப்படி மடியில பயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சிபிஐக்கு மாத்திரம்னா மாத்திட்டு போங்கன்னு சொல்லி விட்டுருக்கலாமே, ஏன் தடுத்தீங்க? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. இந்த கேள்வியெல்லாம் ஜென்சி டிஎம்கே கேட்பாங்களான்னு சொல்லி கேட்டா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ராஜா அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா இந்த கேள்வியை கேட்கறதுக்கான அதிகாரம் இப்ப யாருக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து கடந்த திமுக ஆட்சியில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை தற்போதைய தவேக அரசு வாபஸ் பெற்றுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சோ இப்போ இந்த கேஸ் சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சோ இதுக்கப்புறம் உண்மையாவே விசாரணை நடக்கப்படும். அந்த விசாரணையில யார் யாரெல்லாம் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிற உண்மையெல்லாம் கூடிய விரைவில் வெளியே வரும். அதுக்கப்புறம் இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி இந்த ஆட்சியை நம்ம தான் பிடிக்க போறோம், அதனால கலைஞருடைய அந்த பேனாவை கொண்டு போய் கடலுக்கு நடுவில் நம்ம நட்டி விட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பகல் கனவுலாம் கண்டுட்டு இருந்தாங்க. ஆனா நடந்தது என்ன? பட் இந்த பேனாவை நட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கே ஒருத்தர் எச்சரிச்சார், ஞாபகம் இருக்கா? நீ இங்க மாதிரி பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கலாம் பாக்கலாம். இவர் இப்படி ஆவேசமா பேசினதுனாலயோ என்னவோ தெரியல, இப்ப அந்த பேனாவை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தெரியாம ஊர்வலமா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. சரி விடுங்க, அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு எது தேவைன்னா, வரப்போற இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் நிக்கிறாரா நிக்கலையா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு இல்லையா? அந்த கேள்விக்கான விடையை லைட்டா கொடுத்துருக்காப்ல நம்மாலு. கேளுங்க அதை. இப்ப கூட எங்க அப்பா இறந்துட்டாரு. 30ஆம் நாள் காரியம். பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல ஒரு எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே எவரு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நடக்கல. விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. பிச்சைக்காரங்க பிறந்த பிச்சை எங்கடா இருக்கு? நான் உறுதியா போயிடுறேன்ப்பா சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. ஆக மொத்தத்துல இந்த சிரிப்போட இந்த வாட்டி நம்ம தலைவர் சீமான் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கிறாப்ல, அம்புட்டு பெரிய ஃபேக்டோட அடிக்கிறாப்ல. அண்ணன் இருக்கப்ப என்னடா உங்களுக்கு பயம்? போட போட பாத்துக்கலாம் போட. எனக்கு தெரிஞ்சு நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலை விட இடைத்தேர்தல் தான் பயங்கர சுவாரஸ்யமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சாலந்தானிக்கு வீடியோ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் வந்து சேரும். சோ மீட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.